இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா எசேக்கியா. அந்த எசேக்கியாவுக்கு திடீரென ஒரு பயங்கர வியாதி. எல்லாம் கொப்புளங்கள் போட்டு கட்டி கட்டியாய் வந்து எல்லா மகத்துவம் செய்தார்கள், எல்லாம் தோல்வி. அவன் வாழ்க்கையில நம்பிக்கை இருந்தான். அந்த நேரத்திலே தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அந்த வியாதியிலே நீ பிழைக்க மாட்டேன், நீ செத்து போவே. இந்த பாதையில எசேக்கியா கடந்து போனான். சர்வ ரீதியிலும் மன ரீதியிலும் வேதனை அவனை சூழ்ந்தது. ஒரு எதிர்பார்ப்பு அவன் வாழ்க்கையில இல்லை. எல்லாம் முடிந்து போகிற நிலையிலே இந்த இடத்திலும் சிலருக்கு எங்கு செல்வது என்ன சொல்வது என்று தெரியாத நிலையிலே தேசி மூச்சு போக நிலையிலே ஒரு நெருக்கத்தின் உச்சகட்டத்திலே நீ இருக்கலாம். எசேக்கியாக்கு இது மிக மோசமான சூழ்நிலை. மனுஷன் நீ செத்துருவா, நீ நாசமா போசனா, நீ என்ன சொல்ல கேட்ட ஆண்டவருக்கு அது சொல்லலாம். ஆனா கடவுளே சொன்னால் இப்படி இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்திலே அவன் என்ன செய்றான்? 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஜெபித்தார். வாழ்க்கை மோசமான நிலையிலே போனாலும் ஒரு டர்னிங் பாயிண்ட் இருக்கும் என்றால் அந்த டர்னிங் பாயிண்ட் பேர் தான் ஜெபம். முடிந்தது என்று சொன்ன இடத்திலே புதிய ஆரம்பத்தை கொடுக்க வைக்க முடியும் ஜெபத்தினாலே. உன் வாழ்க்கையை திரும்ப எழுதி வைக்க முடியும் ஜெபத்தினாலே. எல்லாமே முடிந்து போனது என்று சொன்ன இடத்திலே என் ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை கொடுப்பார்.